இங்கே யாரையும் காணோம். உன் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான்னு சொன்னான். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நம்மள வர சொல்லிட்டு இவன் எங்க போனான்னு தெரியலையே. Happy married life to you. Happy married life to Revati. Happy married life to you. Happy married life Revati. Hi Revati, happy married life. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே, நீங்களா எப்போ வந்தீங்க? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திவ்யா தாண்டி போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதான் நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். சார் தான் ஹஸ்பண்டா? ஆமா. வாழ்த்துக்கள் சார். எங்க ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒய்ஃபா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். காலேஜ் டேஸ்லயே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவா. அதுவும் இல்லாம ஹஸ்பண்ட கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துப்பேன்னு சொல்லுவா. அந்த வகையில நீங்க ரொம்ப லக்கி தான் சார். இவளுங்களும் மொக்க போட ஆரம்பிச்சுட்டாளுங்களா? என்ன ஒரு வழி பண்ணணும்னு எல்லாரும் கிளம்பி வருவாங்க போல. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? நாங்க சொல்றது சரிதானே? நீங்க லக்கி தானே? ரேவதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது உண்மையாவே அதிர்ஷ்டம் தான். என்ன சார், அவங்க கேட்டதுக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையாவே சொல்றீங்களா? இல்லங்க, நான் உண்மையா தான் சொல்றேன். திவ்யா, என்ன இப்படி கேக்குற? இவர் டிரைவரா அவங்க வீட்டுல சேர்ந்தவர். இப்ப ரேவதிக்கு ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. அதுவே எவ்வளவு பெரிய லக்கு. இல்ல, நான் அதை வச்சு சொல்லல, அவங்க கேரக்டர் வச்சு தான் சொன்னேன். What do you mean சார்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை பணத்தை வச்சு வேல்யூ பண்ணக்கூடாது. பணம் எப்போ வேணா வரும் போகும். ஏழையா இருக்கிறவன் ஒரு நாள் பணக்காரன் ஆயிடலாம், இல்ல பணக்காரர் ஒரு நாள் திடீர்னு ஏழை ஆயிடலாம். ஸோ அதை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாது. நான் ரேவதி அதை வச்சு வேல்யூ பண்ணல. வேற எந்த அர்த்தத்துல சார்? ரேவதி மனுஷங்களை மதிக்க தெரிஞ்ச பொண்ணு. அவங்க வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எந்த பந்தாவும் இல்லாம எல்லாரும் கூட ரொம்ப உரிமையா சகஜமா பழகுவாங்க. அதை நான் பல சந்தர்ப்பத்தில் பார்த்திருக்கேன்.